பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العظيم. நபியே, உம்மை நாம் அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கு முந்தைய வசனங்கள்லாம் பார்த்தோம். அதில் அல்லாஹு தஆலா நரகவாசிகள், சொர்க்கவாசிகள் என்பதெல்லாம் பற்றி பேசிவிட்டு இறுதியாக இந்த ஆயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நபியே, உம்மை அகிலத்தாருக்கு அருள் கொடையாகத்தான் அவங்க அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லித் தருகிறார். காரணம், தீர்ப்பு நாளுக்கு பிறகு சிலர்கள் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். தீர்ப்பு நாளில் நல்லவர்கள் சொர்க்கத்துக்கும் தீயவர்கள் நரகத்துக்கும் போன பிறகு மூமின்கள் பாவிகள் நரகத்தில் வெந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை தராது என்பதனால் ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரிசிக்கு கீழே நின்று சஜிதா செய்து ஒட்டுமொத்த மக்களுக்காக, யா அல்லாஹ், நீ அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்பாத வரை நான் தலையை உயர்த்த மாட்டேன், சஜிதாவிலிருந்து தலையை உயர்த்த மாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து துஆ கேட்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, நபியே, நீங்கள் பொருந்துகின்ற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் கேட்டது கொடுக்கப்படும், எழுந்திருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற வரை ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில் விழுந்து துஆ கேட்பாங்களா இல்லைங்களா? அப்ப இது தீர்ப்பு நாள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியா இருக்கிற காரணத்தினால இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா தீர்ப்பு நாள் சம்பந்தமா பேசிக்கொண்டே வருகிற பொழுது இந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுகிறான். ரசூல் உங்களுக்கு ஒரு ரஹ்மத்து, ரசூல் அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள் கொடை. அந்த அருள் கொடை எப்படி எல்லாம் இருக்கு தெரியுமா? உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ்வுடைய வேதனை விட்டு தடுத்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நேரடியாக வாங்கி தருகிறது. உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வகி என்பது மூலமா இறங்கக்கூடிய ரஹ்மத்தை உங்களுக்கு வாங்கி தருகிறது. உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் பாவம், மற்றவர்கள் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ரஹ்மத்தாகவும் இது இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் அருள் கொடைதான், எல்லா வகையிலும் அருள் கொடைதான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தானே, அவரோடு பார்த்து சில சஹாபிகள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இறை மறுப்பாளுக்கு எதிராக கையை தூக்குங்களேன், இந்த இறை மறுப்பாளர்களுக்கு எதிராக நீங்க கையை தூக்குங்களே என்று கேட்ட நேரத்தில் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நான் அருள் கொடையாக அனுப்பப்பட்டு இருக்கின்றேன், ஒரு காலம் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன். நான் அகிலத்தாருக்கு அருள் கொடை, நான் அகிலத்தாருக்கு அருள் கொடை வழங்கப்பட்டு இருக்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு எதிராக கையை தூக்க சொல்றாங்க? சகாபாக்கள் யாருக்கு எதிராக கையை தூக்க சொல்றாங்க? சதாவும் சங்கடத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இறை மறுப்பாளர்கள். நிம்மதியாக வாழ விடுவது கிடையாது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து விட்டோம், நம்மளுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த சொத்துக்களை விட்டுவிட்டு, சொந்தக்காரர்கள் விட்டுவிட்டு, அனைத்தை விட்டுவிட்டு அனாதையாக மதீனாவுக்கு வந்து நிம்மதியாக வாழலாம் என்று பார்த்தாலும் இங்கே நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தூக்குங்கள் அவர்களுக்கு எதிராக கையை. அல்லாஹ்வை கேளுங்க, ஒரு காலம் கேட்க மாட்டேங்கிட்டாங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலம் கேட்கறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல எங்கேயுமே யாரையும் சபித்ததில்லை. சில மனிதர்கள், குறிப்பிட்ட சில மனிதர்களை தவிர யாரையும் ரசூல் சபித்தது கிடையாது. ஏன்? ஒட்டக குடல்ல தலையில தூக்கி வச்ச நேரத்தில், கழுத்துல தூக்கி வச்ச நேரத்தில் கூட அதை எழுத்து அதை கொண்டு தூக்கி சஜ்ஜாலிருந்து எழுந்திருக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட பொதுவாக ரத்தம் நம்ம மேல படுறத கூட நாம் நினைச்ச மாட்டோம், நம்ம சகிக்க மாட்டோம்.
கீழே கிடக்கிற அந்த அசிங்கத்தை தூக்கி கழுத்துல தூக்கி வச்சா சும்மா விட்டுருவானாமா? அந்த நேரத்தில் கூட அதை வச்சவனை கூட ரசூல் சபித்தது இல்லையே. எந்த நிலையில் ரசூல் சபித்தது இல்லை. காரணம், கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருள் கொடை, இந்த உலகத்துக்கு ஒரு அருள் கொடையாக அனுப்பப்பட்டார்கள். இங்க நமக்கு ஒரு கேள்வி வரும். அதாவது நல்லவர்களுக்கு மூமின்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் கொடையா இருக்கிறாங்க. மூமின்களுக்கு கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் கொடையா இருக்கிறாங்க. மூமின் அல்லாதவர்களுக்கு எங்க அருள் கொடை? எப்படி அருள் கொடையா இருக்க முடியும்? அருள் கொடைனா எல்லாரும் சேர்த்தார. இங்க அல்லாஹ் சொல்கின்ற போது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார் அனைவருக்கும் உங்க அருள் கொடையா தான் அனுப்பி இருக்கிறோம். மூமினுக்கு மட்டும் அருள் கொடை இல்லை, அகிலத்தார் எல்லா மக்களுக்கும். அதுல மூமின்கள் மூமின் அல்லாத அத்தனை அடங்கும். இன்னும் சொல்ல போனா அறிவுள்ளவர்கள் அறிவில்லாதவர்கள் கால்நடைகள் வட விலங்கினங்கள் எல்லாமே அதில் அடங்கி ஆலமீன் என்பதில் அடங்கிக் கொள்ளும். அப்ப அகிலத்தார் அனைவருக்கும் அருள் கொடை என்று சொன்னா ஒரு கட்டத்தில் மூமின் அல்லாஹ்வுக்கு எந்த அடிப்படையில் அருள் கொடை? மூமின்களுக்கு அருள் கொடை என்பது நமக்கு தெரியும். மூமின் அல்லாஹ்வுக்கு எப்படி அருள் கொடை என்று சொன்னா ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்வார்கள், மூமின் அல்லாஹ்வுக்கு அருள் கொடை என்ன தெரியுமா? முந்தைய காலத்தில் தவறு செய்கின்ற பொழுது, இறை மறுப்பாக வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த மக்களை குரங்காகவும் பன்றியாகவும் மாற்றினான். அதே நேரத்தில் கல்லால் எரிந்தும் அந்த மக்களை என்ன செய்தான்? அழித்தான். வானத்திலிருந்து மழை இறக்கு போலாக தீயை இறக்கி அல்லாஹ் தஆலா வேதனை கொடுத்தான். வெள்ளத்தை அழித்து என்ன செய்தான்? வெள்ளத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்ய அழித்தான். இதெல்லாம் அந்த நபிமார்கள் ஹயாத்தோட இருக்கும்போது நடந்த செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஹயாத்தோட இருக்கும்போது வெள்ளப்பெருளம் ஏற்பட்டது. ஒவ்வொரு நபிமாரும் அந்தந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்தந்த சமுதாயம் தவறு செய்யணும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தா நேரத்தில் சரி, அதற்கு பிறகும் சரி, இறை மறுப்பாளருக்கு கல்லால் எரிந்து கொலை செய்யப்படுவதும், அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு அழிக்கப்படுவதும், தீயை கொண்டு அழிக்கப்படும் எதுவுமே கிடையாது. எல்லாம் ரசூல்னால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருக்கிறான். ரசூல் துஆ கேட்டார்கள், யா ரசூல், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்கள் தவறு செய்கின்ற பொழுது நீ ஒரு காலம் முந்தைய சமுதாயத்தை சோதித்தது போல, முந்தைய சமுதாயத்தை வேதனை கொடுத்தது போல இந்த உம்மத்தை வேதனை செய்து விடாதே என்று ரசூல் கையேந்திய காரணத்தினால், அந்த அருள்படை கையேந்திய காரணத்தினால் தான் இன்னைக்கும் இந்த உம்மத்து பாதிக்கப்படாமல் சென்று கொண்டிருக்கிறது. எனவே இது எல்லாத்துக்கும் அருள் கொடை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்கள் அல்லாத ஜின்களுக்கும் மற்ற விலங்கினங்களுக்கும் எல்லாத்துக்கும் அருள் கொடை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஒரு இடத்துல போய்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் ரசூலை அழைத்தது. ரசூலை அழைத்து அந்த ஒட்டகத்து பக்கத்துக்கு போனாங்க. அந்த ஒட்டகம் என்ன சொன்னது தெரியாது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த ஒட்டகத்துக்கு சொந்தக்காரன் யாருப்பாடி, இந்த ஒட்டகத்துக்கு உரிமையாளர் யாருப்பான்னு கேட்டாங்க. நான் தான் யா ரசூலல்லாஹ்னு ஒரு சஹாபி சொன்னாங்க. நான் தான் அதுக்கு சொந்தக்காரன். அப்படிங்களா? இந்த ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுக்கு என்ன காசோ நான் தந்துடுறேன். இந்த ஒட்டகத்தை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அதுக்கு என்ன காசை நான் தந்துடுறேன். யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகத்தை வச்சுட்டு தான் நான் மதீனாவில் தண்ணி குடிச்சு எல்லா மக்களுக்கும் எல்லா வீட்டுக்கும் என்ன செய்கிறேன், நான் தண்ணியை விநியோகம் பண்ணி அதன் மூலமா வருமானத்தை ஈட்டி கொண்டு இருக்கிறேன். அதை போய் நீங்க கேட்குறீங்க யா ரசூலல்லாஹ்? இல்லை, அந்த ஒட்டகத்தை என்கிட்ட கொடுத்து உங்களுக்கு காசு நான் தந்துடுறேன். அப்போ அந்த சஹாபி மறுபடியும் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகத்தை வச்சு என்னுடைய தொழில் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க அந்த ஒட்டகத்தை கேட்குறீங்களா யா ரசூலல்லாஹ்? நீ அந்த ஒட்டகத்தை வச்சு தான் தொழில் நடக்க நீ சொல்றீங்க. ஆனா அந்த ஒட்டகம் உன்னை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? அந்த ஒட்டகம் உங்களை பத்தி என்ன குறை சொல்லுது தெரியுமா? என்னுடைய எஜமான என்கிட்ட நல்ல வேலை வாங்கிக்கிறாரு, என்னுடைய எஜமான என்கிட்ட நல்ல வேலை வாங்கி கொண்டாரு, தேவையான நேரத்தில் எனக்கு உணவு கொடுப்பதில்லை, தேவையான நேரத்தில் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவதில்லை, அதனால அவற்றை இருப்பதை விட என்னை விட்டுருங்க யா ரசூலல்லாஹ், அவர்கிட்ட இருந்து என்னை கூட்டிட்டு போயிருங்க யா ரசூலல்லாஹ் என்று அந்த ஒட்டகம் என்கிட்ட முறையிடுதுப்பா. யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகம் உங்கள்கிட்ட அப்படி முறையிட்டுச்சோ? யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகம் உங்கள்கிட்ட அப்படி முறையிட்டுச்சோ? ஆமா என்று சொன்னார்.
இனிமேல் அதுக்கு எந்த ஒரு தொந்தரவும் செய்ய மாட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் உணவு கொடுத்துருவேன் யார சொல்லலாம். வேலைப்பழுவை நான் குறைச்சிருவேன், அதுக்கு தேவையான உணவையும் கொடுத்துருவேன், தேவையான நீரை கொடுத்துருவேன், அதுக்கு என்னென்ன தேவை அப்படி நான் கொடுத்துருவேன் யார சூழல்லாம். என்கிட்ட கேட்காதீங்க யார சூழல்லாம். எப்போ அந்த குறைய உங்கள்கிட்ட சொல்லிருச்சோ இனிமேல் அந்த குறைய நான் செய்ய மாட்டேன் யார சூழல்லாம். இதை நீங்க அதுகிட்ட சொல்லிருங்க. இந்த செய்தியை நான் சொன்னிட்டு அந்த ஒட்டகத்துக்கு நீங்க சொல்லிருங்க யார சூழல்லாம். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான உதட்டை அப்படியே கொண்டு போன நேரத்தில் அந்த ஒட்டகம் தன்னுடைய காதை அந்த ரசூலுடைய முபாரக்கான அந்த உதட்டு பக்கத்துல கொண்டு வைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல அந்த ஒட்டகம் தலையாட்டி என்பது வரலாறு. அப்ப எந்த அளவுக்கு என்று பாருங்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜீவராசிக்கும் அவர்கள் அருள் கொடை, உலகத்தார் அனைவருக்கும் அவர்கள் அருள் கொடை, பாவிகளுக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அனைவருக்கும் அவர்கள் அருள் கொடையாக இருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை இந்த அகிலத்தார் அனைவருக்கு அருள் கொடையத்தான் நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லித் தருகின்றான். அந்த அகிலத்தாருக்கு அருள் கொடையாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய நசீபை நமக்கு தந்திருக்கிறானா இல்லைங்களா? அந்த ரசூலை நாம் முழுமையான முறையில் பின்பற்றி நடக்க வேண்டும். மறுமை நாள் அந்த ரசூலுக்கு அருகாமல் இருந்து நம்முடைய காலத்தை கழிக்க வேண்டும். மறுமை நாளில் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசரிலிருந்து தண்ணீர் தருகின்ற பொழுது அதை நிரப்பமான முறையில் குடிக்கக்கூடிய நசீபை நமக்கு தர வேண்டும். மறுமை நாளில் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொர்க்கம் செல்லக்கூடிய நசீபையும் அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.